ஏங்க சுந்தரம், ஏன் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற பதட்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம முகத்தை சிரிச்சது மாதிரி வச்சுக்கோங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். வாங்க வாங்க. எவ்வளவு நேரம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணு வானதி. இதோ இப்ப முடிஞ்சிரும் ஆர்த்தி. அண்ணே, இப்ப எதுக்கு இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? இல்ல ஸ்வேதா, உங்க அண்ணி வரேன்னு சொன்னாங்களே அதான். ஐயோ, என்ன இப்படி அசடு பண்ணிக்கிற? அண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இங்கதான் வந்து உட்காருவாங்க? அவங்கள ஒன்னும் உன் கண்ணுல காட்டாம போறது இல்ல, புரியுதா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஓம் ஸ்ரீபதியே நமஹ, ஓம் குலார்த்திரிபேத்ரே நமஹ, ஓம் ஜடிலாய நமஹ, ஓம் கலிகல்மஷ நாசகாய நமஹ, ஓம் சந்திரசூடாமணியே நமஹ. ஸ்ரீ ஓம் ஜிதமன்மத விக்கிரகாய நமஹ. ஸ்ரீ விக்னேஸ்வர அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம். இந்த பூவை எடுத்துன்னு போய் பொண்ணு தலையில வச்சு அழைச்சிட்டு வாங்கோ. தீர்காயுஷ்யமஸ்து, தீர்காயுஷ்ய சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அழகா இருக்க. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ. ஓம் பரம பொண்ணு இப்ப வந்துருவா. நீங்க பத்திரிக்கையை வாசிக்க ஆரம்பிச்சு பேஷா படிச்சிடலாம். அப்பா அம்மா வந்துட்டோம்ப்பா. அது இல்லப்பா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. அதான் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலான்னு பாக்குறோம். ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. படிச்சேன். வா போலாம். அம்மா சமந்தி ஒரு நிமிஷம். என்ன நீங்க திடீர்னு வானதி தலையில? சமந்தி, ஐயர் பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல சபையில வந்து உட்காருங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். நீ வாமா போலாம். வாமா. என்னம்மா இவங்க வானதி தலையில பூ வச்சுட்டு நிச்சயம் பண்றதுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க? இங்க இங்க என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. நீ வா, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லலாம். திருவாசன் திருமதி ராஜேஸ்வரி தம்பதியரின் புதல்வனாகிய திருநிறைச் செல்வன் கார்த்திகேயன் என்ற வரனுக்கும், திரு சுந்தரமூர்த்தி திருமதி அமுதா தம்பதியரின் புதல்வியாகிய திருநிறைச் செல்வி வானதி என்கிற கன்னிகைக்கும் விவாக நிச்சயதார்த்தம் செய்வதாய் பெரியோர்களால் எழுதிக் கொண்ட விவாக சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை.
எதுவுமே கேட்க வேண்டாம். ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். என்னது? அப்புறம் பேசிக்கலாமா? ஏங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். தெரிஞ்சுதான் நடக்குதா? என்ன சொன்னீங்க? நான் இங்க என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமோன்னு பதறி போயிருக்கேன். அப்புறம் பேசிக்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இருங்க, நான் போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் இல்லைன்னு பாருங்க. அமுதா, விடுங்க. சொல்றதை கேளு அமுதா. விடுங்க இப்படி எதுவும் பையன். கேட்க வேண்டாம். விடுங்க சொல்றல. இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. மிரட்டி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். நான் போய் சொல்லத்தான் போறேன். ஏய், நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால எதுவும் தடங்கள் வந்துச்சு, அப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாது. ஏங்க, என்ன பேசுறீங்க? பேசாத, வாயை மூடு, போ. அமுதா, நீ எதுவுமே கேட்க வேண்டாம். ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். என்னது? அப்புறம் பேசிக்கலாமா? ஏங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். தெரிஞ்சுதான் நடக்குதா? என்ன சொன்னீங்க? நான் இங்க என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமோன்னு பதறி போயிருக்கேன். அப்புறம் பேசிக்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இருங்க, நான் போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் இல்லைன்னு பாருங்க. அமுதா, விடுங்க. சொல்றதை கேளு அமுதா. விடுங்க இப்படி எதுவும் பையன். கேட்க வேண்டாம். விடுங்க சொல்றல. இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. மிரட்டி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். நான் போய் சொல்லத்தான் போறேன். ஏய், நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால எதுவும் தடங்கள் வந்துச்சு, அப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாது. ஏங்க, என்ன பேசுறீங்க? பேசாத, வாயை மூடு, போ. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனதோ அதை எப்படியெல்லாம் கெடுக்கணும்னு எல்லா சதி வேலையும் செஞ்சு கெடுத்து முடிச்சிட்டீங்க. உங்களை ஏங்க, தத்தெடுத்த பொண்ணுக்கு நல்ல தகப்பனா இருந்து ஊர் மெச்சுக்கிட்டதெல்லாம் போதும். என் புள்ள இன்னைக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாந்து வந்து நிக்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? போது, நிறுத்த அமுதா.